தாத்தா தகர்த 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 தில்லாலே தில்லாலே தகர்த தில்லாலே மன்னாருன்னா மன்னாரு மகிமா உள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே மன்னாருன்னா மன்னாரு மகிமா உள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தலை கீழா நடக்காத மண்டபத்திரமா சுடுகாடு மூல கொத்திரம்பா தலை கீழா நடக்காத மண்டபத்திரமா வெயிட்டிங்க மூல கொத்திரம்பா அண்ணாருக்கு இன்னாரு இன்னாருக்கு அண்ணாரே நல்லா வச்சு பண்ணாரு யாரு என்ன பண்ணாலும் யாரு என்ன பண்ணாலும் உன் கதையில முன்னேறு உன் கதையில முன்னேறு போன நூலி நீ யார ஓன கேளே ஐ ஓன்லி பியூர் கோல்டு பிராண்ட் ஆனாலேனா ஐ ஓன்லி பியூர் கோல்டு பிராண்ட் ஆனாலே சக் 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 ஏ அல்லல் கொட்ட அண்ணாத நீ பன்றி வேணா பண்ணாத முட்டடிக்கு முட்டிக்கு நாக மூட்டை கட்டவை என்னாத மூட்டை கட்டவை என்னாத மூட்டை கட்டவை என்னாத மூட்டை 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 கட்டவை என்னாத தகத தாளதில்லா தாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே கலகல கிளி கிளி கலகல கலகல கிளி கிளி கலகல பழத்தை புத்தா உரிச்சு கேட்க கூட இருந்தே பிரிச்சு பார்க்க அல்ப கண்ணே முறைச்சு தூக்க வித்தே கத்துக்க பாதுகாக்கும் அல்ப கண்ணே மொச்சு தூக்க வித்திய கத்துக்க பாதுகாக்கும் ஏத்து விட்டா என்னைக்கும் அச்சு விட்டா அன்னைக்கும் மதிப்பே இல்லடா நான் சொல்ல வந்த ரெண்டுக்கும் ஒப்பாரி ஸ்டைல போடு சப்பாரி சப்பாரி போடுனா கஷ்டப்பட்டே சம்பாரி கஷ்டப்பட்டே சம்பாரி கஷ்டப்பட்டே இஷ்டப்பட்டே கஷ்டப்பட்டே இஷ்டப்பட்டே கஷ்டப்பட்டே சம்பாரி தகத தாள தில்லா தாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே மன்னாருன்னா மன்னாரே மகிமா உள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரு அத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தலை கீழா நடக்காத மண்டபத்திரமா வீட்டிங்க மூல கொத்திரம்பா அண்ணாருக்கு இன்னாரு இன்னாருக்கு அண்ணாரே நல்லா வச்சு பண்ணாரு யாரு என்ன பண்ணாலும் யாரு என்ன பண்ணாலும் உன் கதையில முன்னேறு 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 உன் கதையில முன்னேறு. நாங்க ஏன் இப்படி ஒரு சாவு வீட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு இரங்கல் பாட்டு கேட்க அப்படி இல்லையே, இது சந்தோஷ் நாராயணன் இண்டிபெண்ட் மியூசிக். அப்ப அந்த மக்கள் வந்து அந்த சாவு வீட்டில் அடிக்கிறவங்க மாதிரி அப்படி எதுவும் சொல்ல வாரீங்களா? இல்ல அதை நான் வேற விதத்துல கனெக்ட் பண்ண வந்தேன். எப்படி? அதாவது நாங்க ஏன் இப்படி ஒரு கவலையான ஒரு இரங்கல் சம்பந்தப்பட்ட மாதிரி நம்ம ஏன் இன்னைக்கு ஷோ தொடங்குறோம்னா, உங்க கோஹோஸ் கேட்டி கருப்பை தாக்கிட்டாங்க கைஸ், தாக்கிட்டாங்க. ரத்த காவு வாங்கிருச்சு கைஸ், ரத்த காவு வாங்கிருச்சு. என்னாச்சு என்னாச்சு தெரியல, என்னாச்சுன்னு. நான் வந்து போட்டு மறைச்சாப்புல நமக்கு தெரியாதோ? இல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சு, கண்ணாடி கதவுல கண்ணாடி சுவர் மாதிரி கண்ணாடி கிளாஸ் சுவர். ஓகே. அப்ப அதுல நான் போய் தெரியாம நான் அதுல ஒண்ணுமே இல்ல நடக்க போய் தட்டாருன்னு இடிச்சுக்கிட்டேன். அப்ப இடிச்சனால புருவம் வந்து கிழிஞ்சு ரத்தம் ஊத்துச்சு. ஐயோ, அதனாலதான் அந்த வலது கண் வந்து அந்த குருதி புனல் கமல் மாதிரி வீங்கி இருக்கு. கேட்டி கருப்பு, நீங்க வீடியோ பாட்காஸ்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, நல்ல நேரம் பண்ணல நம்ம. ஆமா, நல்ல நேரம் பண்ணல. அப்புறம் ஷைராந்தி எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லாவே இருக்கேன், நான் நல்ல குஜாலியா இருக்கேன். உங்களை பார்க்கத்தான் சிரிப்பா வருது. என்னதான் செய்ய, அந்த கண்ணொன்னு தான் கொஞ்சம் வீங்கி இருக்கு.
ஆனா தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி. கண்ணு பார்வை இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். அப்ப உங்களுக்கு பார்வையும் இல்லாம போயிருக்கும். பொட்டணுவான்மா அலையணும். நீ என்னடி காசிக்கு உண்மைக்குமே நீங்க சிரிக்கிறீங்களே, இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கா பார்க்க சிரிப்பா இருக்கா? இல்ல பார்க்கவும் சிரிப்பா இருக்கு, அதுவும் சிரிப்பா இருக்கு. அந்த பாட்டோட இன்னைக்கு நம்ம தொடங்கி இருக்கணும். புண்ணியம் தேடி காசிக்கு போ. ஆனா அது நேயர்களுக்கு தெரியாதே எனக்கு கண்ணு போயிருச்சுன்னு. கண்ணு இது போகல, கண்ணு இருக்கே, புருவம் தானே போச்சு. அந்த ஒரு பாட்டு இருக்கு தானே, அது என்ன பாட்டு? இது பாரு அண்ணக்கு அண்ணன் பாரு சுண்ணக்கு அண்ணன் பாரு அண்ணக்கு. இல்ல மலையாள பாட்டது. அது என்னன்னு தெரியாதா? அந்த டியூன் தலையில வந்துகிட்டே இருக்கு. இந்த பாரு அண்ணக்கு என்ன பாரு சுண்ணக்கு அப்படி இல்ல, கல்யாணி பாட்டு தான் அது. கல்யாணியா? தமிழ பாட்டா அது? இல்ல கல்யாணி ராகத்துல இல்ல, கல்யாணின்னு ஒரு பாட்டு இருக்கு மலையாளத்துல, அந்த பாட்டு தான். அதத்தான் இவ்வளவு கேவலமா பாடுறீங்க. நானும் பார்த்துட்டு டியூனிங்கேயோ தெரியுதே, நமக்கு தான் இது ஏதோ குழப்புதேன்னு இருந்தேன். ஆமா இல்ல இல்ல அந்த பாட்டோ? அந்த பாட்டை போட்டிருக்கலாம் இதுக்கு பதிலா. மன்னாருன்னா மன்னாரு. ஏன் அந்த பாட்டை போட்டிருக்கணும்? ஏன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டான பாட்டு தானே, அதுல கல்யாணியும் நல்ல ட்ரெண்டானவங்க தானே. அதாவது இப்ப புதுசா ரிலீஸ் ஆன கல்யாணி வீடியோ இந்த பாரு அண்ணக்கு அது கிடையாது. ஐயோ, மலையாளம் பேசுறவங்க எப்படி நம்ம பாட்காஸ்ட் கேட்க மாட்டாங்க, ஆனா கேட்டாங்க குட்டன்ஸ் கேட்பாங்க. கேட்டு இப்படி ஒஃபெண்ட் ஆகிறதுக்கு தான். குட்டீஸ் வந்து எப்படியுமே நம்மள மதிக்க மாட்டாங்களே. என்ன என்ன எந்த குட்டீஸ்க்கும் முடியா, குட்டன்ஸ் கொஞ்சம் விரட்டுறாங்க. குட்டன்ஸ் விரட்டுறாங்களா? குட்டன்ஸ் என்னட்டு கொட்டன்ஸை பார்த்து விரட்டுறாங்க. அதை எங்க பப்ளிஷ் பண்ணீங்க? ராம்ராஜ் காட்டன் ஜட்டிகள். பைத்தியம். அப்போ உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட தலை போயிருச்சுன்னு சொல்ல வந்தீங்க? இல்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட. ஆமா, என்னதான் செய்ய. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு முன்னேறி வரணும்னா இந்த மாதிரி தடைகள் வருது. தடை அதை உடை, தடை அதை உட, ஒரு சரித்திரம் பட படைக்க வேணாமா? என்னது அடிய வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? படைக்கிறதுனா யார்? கடவுளுக்கா? இப்போ உங்களுக்கு புருவத்துல வந்து ஒரு ஸ்கார் வரப்போகுதா? என்ன மாதிரி? அப்படியா தான் இருக்கும். அப்ப நீங்க மத்தவங்கள்ட்ட கதையை வேற மாதிரி சொல்லலாம். ஃபியூச்சர்ல என்ன சொல்லுங்க, நீங்க வந்து இல்ல நான் வந்து சண்டை பிடிச்சேன், அதாவது ஒரு கேர்ளுக்காக ஒரு கேர்ளை காப்பாத்தணுங்கிறதுக்காக 10 பேரை அடிச்சு. நாங்க ஜாங்கி சீனுக்கு பாயிறது இல்ல, ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும்னு இல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் புள்ளைய வந்து வம்புழுத்தாங்கன்னு நீங்க வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த 10 பேரையும் கையாலே அடிச்சு. கையில அடிச்சா? கையால அந்த 10 பேரையும் அடிச்சு விரட்டி நீங்க வந்து படத்தை கையில அடிச்சு அப்புறம் அந்த 10 பேரும் என்னைய விரட்டுவாங்க. இங்க பாரு என்னக்க நீங்க அடிச்சு விரட்டி அப்படி உங்களுக்கு அந்த ஸ்கார் வந்த மாதிரி நீங்க கதையை மாத்திருங்க. நான் நினைச்சேன் இப்படி ஒரு சஃபாரிக்கு போன நேரம் டக்குன்னு சிங்கம் பாஞ்சிருச்சு. அப்ப அந்த அதாவது சிங்கம் எனக்கு பாஞ்சோன்னு நான் சிங்கத்துக்கு அடியில ஸ்லைட் பண்ணி நேரா போய் வயித்துல சதக்குன்னு குத்துனேன். சஃபாரியில உள்ள அனிமல்ஸை ஹார்ம் பண்ண கூடாது. அப்ப சஃபாரி அனிமல்ஸ் என்ன ஹார்ம் பண்ணுனா, இங்க பாரு அண்ணாக்கு. உங்களை யார் சஃபாரி வெஹிக்கிள்ல இருந்து வெளியில இறங்க சொன்னா? இல்ல அது ஏதோ ஒரு சஃபாரி கம்பி எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. கம்மல் கம்பி. அப்ப நான் உடனே வயித்துல குத்துனேன். இப்ப நீங்க அப்படி செய்ய போனீங்கன்னா சஃபாரி என்ன சத்துட்டுவேன் சத்துட்டுவேனா கொழும்புல ஒரு உடைஞ்சு போன தீம் பார்க், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த சத்துட்டுவேனையில அந்த சிங்கங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஊஞ்சல் இருக்கும், அதத்தான் அப்ப ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா. ஆமா, அப்புறம் சதக்குன்னு அடிச்சு குத்துனோன்னு செத்த சிங்கம் அப்படியே தன்னுட்டு கைகாலெல்லாம் அப்படியே போச கீழே போடும்ல, அந்த இடம் கிழிச்சிருச்சு. சரி சரி சரி. ஆமா, இப்ப இந்த அப்ப நீங்க எல்லாம் பார்த்து எல்லாம் அப்படின்னு ராவண மகன்டா அடே எங்கடா அண்ணன் எங்கடா கொன்னரை பத்தி கொஞ்ச நாள் பேசல. அவரை பத்தி என்ன பேச இருக்கு? நார்மலா போய்கிட்டு இருக்கு. நார்மலா ஒன்னும் போகல, பாக்குற எதிர்கட்சிக்கு வைத்தால போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அது உண்மைதான், அது எப்படியுமே நடந்துகிட்டு இருக்கு.
பட் அதனால அப்படி ஒரு கதையை சொல்லுவோம். அந்த சிங்கம் வந்து அதை அப்படி டக்குன்னு இப்போ நீங்க பெரட்ட அந்த போய் கதை எனக்கு நீங்க சொல்றீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன்னா ஓகே எந்த சஃபாரில இது நடந்துச்சு சத்துட்டு வேணும். ஏய் உங்களுக்கு நீங்க ஸ்ரீலங்கா இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது தானே. நான் சொல்றேன் சத்துட்டு வேணுங்கிற ஒரு சஃபாரி ஸ்ரீலங்கால கூகுள் பண்ணி பார்த்தா சத்துட்டு வேணும் கொழும்புல இருக்கு. எலியோஸ் பார்க்கு கிட்ட இருக்கு. அது எலியோஸ் சரியான பார்க்ல தான் டேஞ்சர். இருக்கு. எலியோஸ் பார்க்கு கிட்ட இருக்கு. அது சரியான டேஞ்சர் அப்படி. ஓகே சத்துட்டு வேணும்ல இது நடந்துச்சு. ஃபைன். ஆமா. அந்த சஃபாரி விட்டு கைடு இருப்பாங்களே அவங்க ஒன்றும் காப்பாத்தலையான்னு. நான் தான் கைடு. நீங்க தான். வேற என்ன கேள்வி? இல்ல இது வந்து நம்புற கதையா இல்ல, நான் சொல்ற கதை. சரி ஓகே நீங்க சொல்றது ஊம்புற கதை இல்ல, நீங்க ஆக்களை அடிச்சு ஒரு கேர்ளை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்ற 10 பொடிங்க ஏன் ஒரு கேர்ளை அடிக்கிறாங்க எனக்கு அதே விளங்கல. அடிக்கல, they are trying to rape her. நீங்க வந்து காப்பாத்தி அந்த பிள்ளைய காப்பாத்தி அது நல்ல கதை. அடிச்சு நீங்க வந்து அந்த பிள்ளைய காப்பாத்தி போலீஸ்ல புடிச்சு அதுக்கு பதிலா அந்த 10 பேர் வேணா என்ன ரேப் பண்ணீங்க நான் குனிஞ்சு கொடுத்தேன். இங்க பாருங்க அண்ணக்க அப்படின்னு. அதாவது அந்த புள்ளைய காப்பாத்திட்டு என்னைய கற்பழிக்க விட்டேன்னு நான் சொல்றேன். அதுலயுமே நெத்தி அடிப்பட போகுது. ஏன்னா அவங்க உத்தி அடிக்காதாங்க, அது மிஸ் ஆகி என் நெத்தி அடிபட்டிட்டு. அது ஒன்று தான் உண்மையா? அது உண்மைக்கும் ஒரு வீரமான செயல் தான். அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அந்த தன்னையவே அர்ப்பணிக்கிற மாதிரி. புருவத்தை கொடுத்து விட்டு பேச்ச பாரு, கண்ணாடியில மோதிட்டு பொய்யா பேசு. அது சரி தானே. நான் டக்குன்னு அவங்களெல்லாம் அடிச்சு அங்கிட்டு தள்ளி அந்த புள்ளைய பிக்மியில ஏத்தி விட்டு போற வழியில அந்த புள்ள எதுவும் சேஃபா போய் வீடு சேரணும்னு அந்த புள்ள ஹெட்போன்ல போட்டுக்கிட்டே என்னைய கற்பழிச்சாங்க. சதக் சதக் சதக்குன்னு அந்த கத்தி என் மேல ஏறிச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆசைகள் இருக்கு இல்ல ஐயா. ஆனா நான் என்னோட்டு உடம்ப அர்ப்பணிப்பேன் ஒரு புள்ளைய காப்பாத்துறேன். ஓகே தட்ஸ் ஸ்வீட். ஓகே தான் பார்த்தாங்க. இல்ல ஆனா அவங்களுக்கு அது விருப்பமா இருக்கணுமே. ரேபிஸ்டுக்கு அவங்க ஹோமோசெக்சுவல் அது they don't have a choice. ஏன்னா ரேப்புங்கிறதே தப்பு. அந்த இடத்துக்கு போயிட்டாங்கனாலே அவங்க எல்லாம் மிருகங்கள் தான். அவங்களுக்கு வந்து இது ஆணு பொண்ணெல்லாம் இல்லை, அந்த ஒரு வெறி, அந்த ஒரு சைக்காட்டிக் ஃபீலிங் தானே அது. அப்போ அதனால நானும் கொஞ்சம் தலுக்கு முழுக்குன்னு தானே இருக்கேன். இங்க பாருங்க அண்ணக்கு அந்த பாட்டை போட்டு விட்டு எல்லாம் போலின்ல தன்சலுக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஐயோ கடவுளே. அதே அந்த கடவுளை தான் இப்ப நானும் வேண்ட போறேன். அப்ப கடவுளே முருகா, இந்த பாட்காஸ்ட ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்கணும் முருகா, அதுக்கு உதவி செய்யுங்க முருகா. ஓம் முருகா. Oh, let's buy the opener. Hello. 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 Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். வாரம் எவ்ரி சண்டே எங்கள் பாட்காஸ்ட்டு ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் அண்ட் அமேசான் மியூசிக்கில் கேட்கலாம். இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் போய் எங்கள் பாட்காஸ்ட்டை வீடியோவாக பார்க்கலாம். இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஆடியோ மட்டும்தான் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதே பேரை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ டைப் பண்ணிங்கன்னா எங்கள் பேஜஸ் வரும். எங்களோட நேரடியாக நீங்கள் பேசலாம். ராசா சின்ன ரோசா RASASINNAROSA@gmail.com மின்னஞ்சலுக்கு உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வைப்பதன் மூலியமாக அதை நாங்கள் ஷோல கட்டாயம் ஒளிபரப்புவோம். ஆமா. ஸோ நேயர்களே, இதை கேட்டு ரசிச்சிங்கன்னா உங்களோட ஆதரவு நமக்கு என்னைக்குமே தேவை. ஸோ இதை ரசிச்சுட்டு நீங்க ஆதரிக்காம இருந்தீங்கன்னா அது ஒரு கூடாத பழக்கம், கெட்ட பழக்கம். ஆமா. இப்போ இந்த கண்ணாடி இது நடந்துச்சுல்ல,
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நீங்க டாக்டர்கிட்ட போனீங்களா? டாக்டர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க? இல்ல அப்படி இல்ல, நான் வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நீ நின்று அந்த அப்ப நீங்க கண்ணாடியில மோதிட்டீங்க. கண்ணாடியில பிரச்சனை மோதி ஆயிடுச்சு, ரத்தம் கண்ணாடி முன்னாடி இருந்து நான் பின்னாடி பார்த்துக்கிட்டு முன்னாடி நடந்தனால என் கண்ணாடி அடிபட்டுருச்சு. சரி, அடிபட்டு இப்ப உங்களுக்கு ரத்தம் வருது. அடுத்து என்ன செஞ்சீங்க? ரத்தம் வரல முதல்ல. இப்ப அடிபட்டோன்னா தடாங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. நான் வந்து கண்ணாடியோ தெரியலையே அப்படின்ட்டு அங்கிட்டு போனேன். அப்ப அங்க போய் அந்த ஃப்ளோர்ல இருந்த பார்டெண்டர் இருக்கிறாரு. ஓ, இது குடிக்கிற இடமோ? குடிக்கிற இடம் இல்ல, அந்த பார்டெண்டரும் அப்ப என்னமோ நீங்க சாப்பாடு குடிபோதையில கீழே சாப்பாடு சமைக்கிற ஒருத்தர். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இங்க டாய்லெட் இருக்கான்னு. அப்ப அவரு அப்ப டாய்லெட் இருக்கான்னு அப்படின்னு லைட்டா அந்த என் கண்ணாடியில ஒரு ரத்த துளிய பார்த்தேன். அப்புறம் எனக்கு ரத்தம்னா சரியான பயம், அந்த ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும். ரத்தத்தை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி கீழே டாய்லெட்டுக்கு போனா இந்த ஏன் கண்ணாடி போட்டிருக்கிற ஃப்ரேம் இருக்கு, அது புருவத்தை அடிச்சு அதனால என் புருவம் அந்த சதை வந்து அப்படியே வெடிச்சிருச்சு, பொளந்துருச்சு லைட்டா, ஸ்பிளிட் ஆகி ரத்தம் ஊத்துச்சு. அப்ப அதை அப்படியே ஒரு பெரிய ஹேண்ட் டிஷ்யூஸ் எடுத்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறம் நேராக என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் வீட்டில் தான் இருந்தாரு. அப்போ அவர் வீட்டுக்கு போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போனோன்னா அவர் இந்த ஃபார்மசியில் அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வாங்கி என் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு பேண்டேஜ் போட்டு விட்டாரு. பேண்டேஜ் போட்டு அது ஒரு முத்தம் கொடுத்து அழாதீங்கம்மா போயிட்டு வாங்க. அப்படியெல்லாம் முத்தம்லாம் கொடுத்து ஒன்றும் நொட்டலை. அப்புறம் நான் கோவத்துல டாக்டர் மூஞ்சில கீரி போட்டிருப்பேன். கீரி போட்டு இல்ல கீரல் போட்டிருப்பேன். கீரி இருப்பேன்னு சொல்லணும். நான் கீரி இருப்பேன். சரி சரி சரி. ஆனா இப்ப வலி இருக்கா? வலி இல்ல, எனக்கு வலிக்காது நார்மலா. நாங்க சரியான ஸ்ட்ராங்கான ஆக்களே, இப்ப ஸ்ட்ராங்கான இளந்தாரி பொடிய மாறுங்கனால எனக்கு நார்மலா வலிக்காது. ஆனா இந்த பாரக்க அண்டக்க குடிபோதையில தெரியலையா? குடிக்கல, குடிபோதையெல்லாம் இல்ல, அது அந்த அவசரத்துல பார்க்காம போய் மோதிட்டீங்க. டாய்லெட்டுக்கு போகணுங்கிற அவசரத்துல திரும்ப ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த நெட்ஃபிளிக்ஸ் தொடங்குற நேரம் வரும் அந்த மாதிரி. ஆனா அதுல என்ன பெரிய ஹீரோயிசமா இருந்திருக்கும்னா அந்த கிளாஸ் எல்லாம் ஷட் பண்ணி நான் உள்ளுக்கு நடந்திருந்தேன் அப்படின்னு. கண்ணாடியில உடைச்சுக்கிட்டு போனீங்கன்னா அவன் உங்களுக்கு பில்ல வச்சிருப்பானே. எதுல வச்சிருப்பான்? வாயில வச்சிப்பானா? ஆமா, கண்ணாடியெல்லாம் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பில் வந்திருக்கும்ல. உண்மைதான். ஆனா அதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகல, கடவுளேன்னு அந்த கண்ணு தப்பிச்சிருச்சு. பட் ஒரு சின்ன ஸ்பிளிட் தான். பட் காய்ஸ் டோன்ட் வரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரியா, எனக்கு முழங்கால் இடது கால் முழங்காலும் நான் நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு இந்த ஸ்ட்ரெச்சஸை வச்சுக்கிட்டு தான் நடக்கிறேன். ஆனாலும் இங்க அப்படி நடக்கல. அது நான் உள்ளுக்கு ரூம்ல வச்சு பூட்டிட்டு தான் இப்போ வந்தேன் பாட்காஸ்ட் செய்யறதுக்கு. ஆனா என்ன நடந்தாலும் நேயர்களுக்கு அதுதானே, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான். ஆமாமா, இவ்வளோ அடிபட்டாலும் பாட்காஸ்டுக்கு வந்திருக்க கேடி கருப்பை பாராட்டணும். ஆமா, ஆனா இவ்வளோ அடிபட்டெல்லாம் ஒரு பாட்காஸ்ட் செய்வாரு. ஆனா சில நாளைக்கு எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு, எனக்கு டயர்டா இருக்குன்னு செய்யாம வரும். சரி, அதுதான் எனக்கு வந்து உண்மையாவே நான் பேச முடியாட்டி பேச மாட்டேன். இதெல்லாம் அடிகள் வலிகள் இருந்தாலுமே எனக்கு பேச தைரியம் இருக்குதான். அப்ப தூக்க கலக்கத்துல அப்ப சொல்லுங்க சார். ப்ரீவியஸா 2 வீக் மிஸ் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலி. அப்புறம் ட்ரிப்பு ரீசெண்டா போன நேரம் 2 வீக்கே தொடர்ந்து மிஸ் பண்ணோம். அதெல்லாம் தூங்க இல்லாது, அதனாலதான் இனி மிஸ் பண்ண மாட்டாங்க. மிஸ் ஆன அம்பே மிஸ் ஆகுதே, நீ என்ன உஸ்ஸான்னு நேயர்கள் கேட்பாங்கல்ல. அப்படி மூச்சு இழுத்து விட்டா உஸ்ஸானா கெட்ட வார்த்தை இல்ல. அது யாராவது கேக்குறவங்க ஹோமோசெக்சுவலா இருந்தா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா? சும்மா இருங்களேன். ஏன் இப்ப நான் வந்து ஐ எம் ப்ரோ ஹோமோசெக்சுவல் தானே. இல்லாட்டி ஒரு பொண்ணை காப்பாத்திட்டு 10 பேர் அது உங்க ஆசைன்னு சொல்லுங்க. அப்ப அதுதான், அதனால ஆசைங்கிறதான் நான் சொல்றேன் ப்ரோ ஹோமோசெக்சுவல். ஹோமோசெக்சுவல்ல ஹோமோசேப்பியன். ஹோமோசேப்பியன்னா மனுஷன். அப்ப ஹோமோசெக்சுவல்னா என்ன? ஒரே பாலினத்தை விரும்புறவங்க. அப்ப மத்த பாலினத்தை விரும்புறவங்க அவங்க தான் ஹோமோசெக்சுவல்னால ஒரே பாலினத்தை விரும்புறவங்க. மத்த பாலினத்தை ஹெட்ரோசெக்சுவல். அது ஹெட்ரோ. நான் வந்து ஹோமோசெக்சுவலாவும் இருப்பேன்.
ஆமா ஏய் இங்க பா. ஐயோ கடவுளே, என்ன இவ்வளோ கன்ஃபியூசிங்காக பேசுகிறீங்களோ தெரியல. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வேறு என்ன நடக்குது? அடிபட்டதை தவிர பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க. ஆமா, மத்தும்படி கடவுளேன்னு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அட கடவுளே, ஐயோ ஐயோ. அப்போ என்னத்தான் செய்ய, செக்மெண்ட்டுக்கு தான் போகணும். ஆமாம், கட்டாயம் செக்மெண்ட்டுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முதல்ல உங்ககிட்ட நான் ஒன்று கொண்டு வரணும்னு நினச்சேன். இதை மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தேன். நேரம் சும்மா இருந்ததுக்கு அதை பேசியிருக்கலாம்ல. சும்மா இல்லை, நான் உடுப்படிச்சு தான் இருக்கிறேன். எப்படி ஜோகி மோட ஜோகி. இப்போ நீங்கள் அந்த செக்மெண்ட்டில் பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி? இல்லை, இப்போ பேசுகிறேன். இப்போ சொல்லுங்களேன். இப்போ என்னன்னா, நானும் என் ஆஃபீஸில் இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்ணை பார்த்தா நம்ம வந்து ஒரு மனசுல இவங்க அழகு, இவங்க ஓகே, ஆப்ஜெக்டிவ்லி பியூட்டிஃபுல், ஆப்ஜெக்டிஃபை பண்றது. ஆப்ஜெக்டிஃபை வேற, ஆப்ஜெக்டிவ்லி பியூட்டிஃபுல்னு சொன்னது வேற. ஆப்ஜெக்டிவ்லி பியூட்டிஃபுல் தான். சரியா? அப்ப என்னன்னா, கேட்டி கருப்பு தமிழை மட்டும் தான் வாழ வைப்பாரு गाइस. இப்போ ஒரு ஆபீஸ்க்கு புதுசா யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பார்த்து என்ன மாதிரி வாசியா அந்த மாதிரி பேசிக்குவோம். அப்ப எப்படின்னா, அது நீங்களும் இன்னொரு உங்களோட வேலை செய்றவரும். அது என்னன்னா ஒரு கற்பனை தான் எனக்கு. நான் அப்படி எந்த பொண்ணுங்களையும் தப்பா போய் பேசவும் மாட்டேன், தப்பா அணுகவும் மாட்டேன். அந்த ஒரு கற்பனை தானே. பார்த்தோன்னா அழகா இருந்தா அப்ப அப்படின்னா, அதே மாதிரி அசிங்கமா இருந்தாலும் அதை பேசுவோம். என்ன மாதிரி அப்படின்னா அந்த வேணும்னு. இப்போ ஒரு அசிங்கம் அழகெல்லாம் ஐ ஆஃப் த பிஹோல்டர்னு சொல்றது தானே. அந்த மாதிரி நீங்க பாக்குறவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேரும் அதை அப்படி ஒரு பேசி சும்மா விளையாண்டுக்குவோம். அது மோஸ்ட்லி எல்லா காய்ஸும் செய்யற ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஆமா, அப்படி செய்யறதா இருந்தா கட்டாயம் ராசாசின ரோசாக்கு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, நாங்களும் இப்படி செய்வோம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு செய்யறது. ஆனா சரியான மாதிரி சைலண்டா அந்த நமக்கு இடையில பக்கத்துல உட்காந்துருக்கனால சரியான மாதிரி சைலண்டா தான் பேசிக்குவேன். ஏன்னா அது மத்தவங்களுக்கு, மத்த பெண்களுக்கெல்லாம் கேட்டா அது ஒரு சரியான மாதிரி அவமரியாதைப்படுத்துற மாதிரி, அவமரியாதை, கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி எல்லாம். ஆமா, அது ஒரு மாதிரி ஒரு க்ரீப்பா இருக்கும்ல, இவன் ஒரு அசிங்கமானவன். அப்ப அதனால நாம விளையாட்டுக்கு பேசிக்குவோம். அப்ப இது வந்து வெள்ளிக்கிழமை தானே நான் போய் அடிபட்டேன் இந்த கண்ணுல. அது வந்து ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஆஃபீஸே லஞ்சுக்கு போனோம். லஞ்ச் டைம்ல போய் அப்படியே அப்புறம் 5 மணி வரைக்கும் லஞ்சிலே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அப்ப அந்த டைம் மற்றவங்க இருக்கிறாங்கல்ல, நம்மளை சுற்றி மற்ற டெஸ்க்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அதில் 2 பேர் சொன்னாங்க நீங்க பேசுறது நம்ம கேட்கும். ஐயோ, நம்ம கேட்டிருக்கிறோம். எனக்கு அதை கேட்டோன்னே அந்த இடத்துல இருக்க விருப்பம் இருக்கல, ஒரு மாதிரி படபடப்பாயிருச்சு. ஐயோ இது என்னடா அப்படி. ஆமா, அந்த அவசரத்துல தான் நான் போற நேரம் அடிபட்டு எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா என் தலையில அதே ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு அந்த கற்பனையே. ஐயோ நம்ம ஒரு விளையாட்டுக்கு செஞ்சதை இப்படி அவங்க கேட்டுட்டாங்கன்னா நம்மளை எப்படி யோசிப்பாங்க. ஆனா கொஞ்சம் இருங்க, இந்த ஸ்டோரியில என்னன்னா, அந்த எனக்கு பக்கத்துல இருந்தவன் அவன் தான் எனக்கு சொன்னான், அடே இவங்க 2 பேர்த்தோடையும் பேசினேன்டா, இவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம பேசுறது கேட்குமா அப்படின்னோடனே எனக்கு சரியான மாதிரி ஒரு தர்ம சங்கடமா போயிருச்சு. அவன் வந்து அதெல்லாம் கணக்கெடுக்காடா, அவங்க வந்து நம்ம 2 பேரும் சரியான ஃபனின்னு சொல்லி சிரிச்சாங்க அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் ஸ்டோரி ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாதுன்னா உங்களுக்கு இல்லை விளங்குது. இப்போ நீங்களும் இன்னொரு ஒரு மேல் கொலீக்கும் ஆணும் தான் சேர்ந்து இந்த மாதிரி மற்றவங்கள இப்படி பேசுறது. இப்ப இத பக்கத்துல இருந்து கேட்டாங்க, நமக்கு ஃபீமேல் கலீக் 2 ஃபீமேல். ஆமா, அதாவது நமக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஒருத்தவங்களும் எனக்கு இந்த பக்கம் இன்னொட்டு மத்த பக்கம் உள்ளவங்க, இன்னொட்டு இடது பக்கம் தான் அந்த இன்னொரு கலீக் ஆண் கலீக். அவங்க நம்ம 2 பேரும் தான் பேசிக்குவோம். வலது பக்கம் இருக்கிறவங்க ஒரு பொம்பளை புள்ள. நான் வந்து அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் அவங்களோட எல்லாம் பேசுவேன். அதனால நான் எந்த வகையிலையுமே அந்த மாதிரிலாம் அவங்களோட ஒரு நாளுமே பேசினேன்ல. நம்ம 2 பேரும் பேசுறது ரொம்ப குறைச்சி சத்தமே இல்லாம தான் பேசுவோம். அதுவும் கேட்டிருக்கான். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பேசினது தப்புன்னு யோசிக்கலல்ல, பேசியிருக்கவே கூடாது அந்த இடத்துல. ஏன்னா நீங்க அதை பேசணும் வாசியாங்கிறது, நீங்க 2 பேரும் மேபி தனியா டீ குடிக்கக்குள்ளேயோ சம்திங். நீங்க நான் நார்மலா அதை பெருசா கேட்க மாட்டேன். அவன் தான் ஒவ்வொரு முறையும் கேட்பான். ரொம்ப லேஸ், என்ன மத்தவங்க மேல பழிய போட்டு அது உண்மைதான். ஆமா, 2 கூட்டு களவாணிகளை சேர்த்துட்டு உடனே அவன் மேலதான் தப்பு அப்படின்ற வேண்டியது. ஏன் நீங்களும் தானே இப்ப பாப்பீங்க, பாத்துட்டு ஒருத்தவங்க அழகா இருக்காங்களா இல்லையா, உயரமா இருக்கிறாங்களா, ஜாலைன் இருக்கா, என்ன அழகா பார்க்க அழகா இருக்கிறாங்களா பாப்பீங்க தானே. ஒரு ஆண் வந்து ஒண்ணு என்னன்னா, எனக்கு
என்னோட்டு ஒர்க் பிளேஸ்ல இருக்க மற்ற பெண்களோட நான் கொஞ்சம் க்ளோஸா தான் நல்லா பேசுவோம். ஆனா ஒருத்தவங்கள உருவத்தை பார்த்து அவங்க அழகா இல்லையான்னு நம்ம வந்து பேசிக்கிறது குறைவு. நம்மளும் மற்ற பெண்கள் அழகா இருக்காங்களா இல்லையான்னு தான் பெண்களுக்குள்ளேயுமே பேசிக்குவோம். பொடிங்களை பத்தி பேசிக்க மாட்டீங்க. இது மற்ற பெண்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். இப்ப நான் என் ஃபீமேல் காலீகோட அந்த இவங்க போட்டுட்டு இருந்த ஜாக்கெட் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு அதை பத்தி பேசுவோம். அதுக்கு பதிலா நம்ம அவங்கள போடுறது நல்லா இருக்குமான்னு பேசுவோம். நீங்க போட்டுக்கிட்டு இருந்ததை பேசுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொன்னு ஒரு மேல் காலீக் வந்து அழகா இருந்தாலுமே அவர் அழகா செம்ம அப்படின்னு நம்ம பேசுறது கிடையாது. ஏன்னா கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் யார் அழகு அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்ட்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா, ஏன்னா சில பேருக்கு ஒருத்தவங்க ஒரு ஆண் அழகா இருப்பாங்க, பட் எனக்கு பார்க்கவே பிடிக்கும், அந்த பார்க்கவே ஓகே அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைப் வந்து ரொம்ப வித்தியாசம் கேர்ள்ஸுக்குள்ள. இப்ப அதை வந்து நீங்க பேசிக்க மாட்டீங்க. இல்ல எப்படி கெட்ட செக்ஸியா இருக்கிறாரு, இல்ல 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 அப்படி நம்ம பேசிக்கிறது. நல்லா டாலானவர், வாய்ஸ் வந்து இப்படி பேஸா இருக்கு அப்படின்னு பேசிக்க மாட்டீங்களா? அது ஒரு பாசிங் கமெண்டா பாருங்க. இல்ல இல்ல ஒரு பானாவை பாருங்க அப்படின்லாம் பேசிக்க இல்ல இல்ல பானா காத்தாடி அப்படின்னு இல்ல. நாங்க வந்து என்ன பேசிக்கோன்னா அவர் நல்ல உயரம் அப்படின்னு வேணும்னா ஒரு கமெண்டா சொல்லுவோமே தவிர பாக்க இவ்வளவு உயரம் என்ன அப்படி நம்ம பேசிக்கிறது இல்ல. என்னோட்டு ஒர்க் பிளேஸ்ல ஜென்ரலா நான் அப்படி பேசிக்கவே மாட்டேன். இது நாள் வரைக்குமே என்னோட்டு எந்த ஒர்க் பிளேஸ்லயுமே அப்படி பேசினதே கிடையாது. நாங்கெல்லாம் சேர்ந்து அப்ப எனக்கு நானும் மத்த எல்லாத்தோடையும் பேச மாட்டேன். இவனோட இனி சேர்ந்து பழகி சரியான ஃபிட் ஆகிட்டோங்கிற இதுல அதுதான் நான் வந்து என்னைய எந்த விதத்திலையுமே சரி பிள்ளைன்னு சொல்ல வரல. இதுல உங்களூட்டு தரப்பு என்ன, நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பம். இப்ப நான் அந்த உங்களுக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்யறதா இருந்தால் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா ஃபன்னியையும் தாண்டி உங்களோட எந்த அளவில் வச்சுக்கணுங்கிற ஒரு மென்டல் இதுலயே தான் இருப்பேன் கான்ஸ்டன்டா. நான் வந்து இப்போ அவங்க இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோமே, நான் அந்த கோவர்க்கரா இருந்தேன்னா உங்க 2 பேரோட எந்த அளவோட வச்சுக்கணும், உங்களோட இனி ஃபியூச்சரில் கூட அந்த என்னோட லைஃபோட கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுறது எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள வாசியா இல்லையான்னு நீங்கள் பேசுறது மாதிரி என்னோட பர்சனல் இது எதுவும் நான் இப்போ ஷேர் பண்ணி ஐயோ நான் இந்த எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டேன் அப்படின்னு எதுவும் சொன்னால் அதை பற்றியும் பேசுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அப்போ நான் உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசுறது எல்லாம் ஷேர் பண்ணுறதெல்லாம் குறைச்சி ஒரு பர்சனலே இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இருப்பேன். இன்னொன்று உங்களை மாதிரி ஆக்களோட எனக்கு பர்சனலாக சொல்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆக்களோட வேலை செய்ய பிடிக்காது. அப்போ நான் என்ன செய்வேன், ஒன்று வேலையை விட்டு மாறுவேன், இல்லாட்டி உங்கள் டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்க சொல்லி ஹெச்ஆர்ட்ட கேட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நான் வந்து வச்சன்னு பேசுற ஒரு ஆள், எனக்கு வந்து வச்சன்னு பேசுற ஒரு ஆள். நீங்க வச்சன்னு அந்த உங்களோட மேல் கலீகோட தானே பேசுறீங்க. ஆமா, அது நீங்க பேசுற தோணி வந்து ஒரு காமெடி பர்பஸஸ்க்காக இருந்தாலுமே அந்த தோணி வந்து ஒரு தோணி இல்ல தோணி பேசுற தோணி மன்னிச்சுக்கீங்க எல்லாரும். அந்த தோணி வந்து நீங்க ஒருத்தவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தானே இருக்கும். அப்ப எனக்கு ரொம்ப அது இன்செக்யூர்டா இருக்கும் உங்கள்ட்ட எதுவும் க்ளோஸா பழகுறதுக்கு. இல்ல நான் டீம்னா நம்ம க்ளோஸா ஒருத்தவங்களோட வேலை செய்யணும். அப்ப எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா டீம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்பேன். அது வார வரைக்கும் உங்களோட பேசுறத குறைச்சிட்டு ஹெட்போன்ஸ் அதாவது என்னை வந்து நீங்க ஒரு தப்பான பார்வையில தான் பாப்பீங்க. இவங்களோட கவனமா இருக்கணும். இப்ப டீம் லஞ்ச் அப்படி இப்படி எல்லாம் போனா இவங்க கிட்ட இருக்க கூடாது, எந்த நேரமும் தப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்படின்னு நான் உடனே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரி ஏன்னா நான் வந்து நார்மலா லேடிஸுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பழகுவேன், பெருசா பேச மாட்டேன். இந்த இவனோட ஒரு ஃபன்னுக்கு அதாவது நாங்க வந்து ஒரு பாய்ஸா இருக்கிற நேரம் என்னைக்குமே இது செய்யறதுதான். ஆனா அந்த டைம் லேடிஸ் சுத்தி வர இருக்க மாட்டாங்களே, அது ஒரு பாய்ஸ் கேங் உள்ளுக்கு செஞ்சு சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிருவோம். அது என்ன ஒரு வர்ணனை தானே, ஒரு பெண்ணை பார்த்து வர்ணிக்கிறது தானே. ஆனா இது வந்து எனக்கு சரியான மாதிரி தர்ம சங்கடமா போனது
இருந்தது. ஏன்னா நான் ஒரு நாள் அவங்களுக்கு கேட்கும் அவ்வளவு சத்தமா நம்ம பேசலைங்கிற ஒரு அந்த தைரியத்துல மெதுவா பேசினது. ஆனா கேட்ட பிறகு இனிமே நான் அதை அப்படி ஒண்ணு பேசவே மாட்டேங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கிறேன். சரி, இனி உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நான் அதை அந்த மாதிரி பேசவே மாட்டேன். இப்போ அந்த ஃபீமேல் கொலீக் கிட்ட வந்து இப்படி இவர் சொன்னாரு, நீங்க அது சாரி நான் உங்களை ஏதாவது அன்கம்ஃபர்டபுள் ஆக்கி இருந்தேன்னா சாரின்னு சொல்றதுக்கு எதுவும் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அது அகைன் அது வந்து இப்படி ஒரு ஒர்க் பிளேஸில் நடக்கிறனால வேலை சூழல்ல அதை போய் இன்னும் பேசுறதன் மூலியமா அவங்கள இன்னும் நம்ம தர்ம சங்கடமாக்குவோமோன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு மன்னிப்பு கேட்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முதலாவது அவங்க இது ஒரு பிரச்சனையா நம்ம கிட்ட சொல்லலை. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும், இப்படியெல்லாம் பேசுவீங்க, நம்ம சிரிச்சுக்குவோம், பனியா இருக்கும்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஆனா எனக்கு பொறுத்தவரையில அதை அவங்ககிட்ட கேட்க அது ஒரு மரியாதை இல்ல தனம் தானே. நான் வந்து என்ன நோக்கத்துல செய்யறேங்கிறது முக்கியம் இல்லையே, மத்தவங்களுக்கு அதை எப்படி பிரதிபலிக்கிறது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கங்கிறது. ஆமா, ஆனா அவங்க அதை ஒரு சிரிப்பா தான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையாவே அது தப்பா இருந்திருந்தா எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்துச்சு போய் ஹியூமன் ரிசோர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. ஏன்னா எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ண. கொஞ்சம் இருங்க, தனக்கு அது டைரக்டா நடக்கலைன்னா போய் ஹியூமன் ரிசோர்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீங்க மற்ற பெண்களை பத்தி பேசுறீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பெண்ணா இருந்துகிட்டு நான் அன்கம்ஃபர்டபுளா மட்டும்தான் ஃபீல் பண்ணேலும் அதை போய் நான் எனக்கு நடந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல HR கிட்ட. இல்லை நான் சொல்லலாம்ல, இவங்க இப்படி வார போகிறவங்க பெண்களை பற்றி எல்லாம் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பக்கத்துல இருந்து வேலை செய்ய இல்லை, இதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அது வந்து ஒரு சின்ன அலிகேஷன் கிடையாது, ரைட்? அதை சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அப்படி ஒரு அலிகேஷன் வச்சா உங்களுக்கும் அந்த மற்ற மேல் கலீகுக்கும் வேலை போகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே மேபி நம்ம வாயை மூடிக்கிட்டு இருப்போம், அவங்க வாழ்க்கையை ஏன் கெடுப்பானேன்னு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா இது சின்ன அலிகேஷன் இல்லை, இது பெரிய அலிகேஷன், அதுக்காக சொல்கிறேன். இல்லை அவங்க வந்து ஜோக்கா சொல்லியிருக்கலாம், யா பிகாஸ் ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்களோட பிளான் வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கும் அப்படின்னு சண்டை பிடிச்சிருந்தா பரவாயில்லையா? அவங்க ஜோக்கா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கேட்கும், தயவு செய்து ஸ்டாப் மேக்கிங் அஸ் அன்கம்ஃபர்டபுள்ங்கிற மாதிரி ஜோக்கா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கிட்ட சொல்லலை, அவன்கிட்ட தான் சொன்னாங்க. அதனால தான் நான் என்ன யோசிச்சேன், இனி பேசக்கூடாது, இனி அவன் அப்படி பேசினாலும் இதுகள் பேசாத, எனக்கு உன்னோட பேச விருப்பம் இல்லை, இது தேவையில்லாத மாதிரி வெளியில போகுதுங்கிறது அதோட நிப்பாட்டிடுறேன். அப்போ அதை நீங்கள் அவர்கிட்ட கிளியரா எஸ்டாப்லிஷ் பண்ணிருங்க, அவர் பேசினா. ஏன்னா அதுதான் எனக்கு வந்து இந்த ஒரு விளையாட்டுக்கு ஒரு சிரிப்புக்கு நான் சொல்றதே ஒழிய உண்மையாவே அதை மனசார இது பண்ணி அந்த மாதிரி நான் அதை அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு அதனால தான் அது சரியான மாதிரி அந்த இடத்துல செய்யலதான். நீங்க பாய்ஸோட இருக்கறனால பாய்ஸ் என்டர்டெயின் பண்ணணுங்கிற மென்டாலிட்டில தான நீங்க என்னைக்குமே இருப்பீங்க. அப்போ பாய்ஸ் என்டர்டெயின் பண்ணணுங்கிற இடத்துல இருக்கிறப்ப சில இடங்கள்ல உங்களை தெரியாம நீங்க இன்னொரு பெண்ணை வந்து அன்இன்டென்ஷனலா ரொம்ப காயப்படுத்துனீங்கலாம் சொல்ல வரல, அவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருந்தா அதுல போய் இப்படி இந்தா பாருமா இப்படி நீங்க உனக்கு கேட்டுருச்சுன்னு இவர் சொன்னாரு, நாங்க பேசியிருந்தது எனக்கு உனக்கு ஏதாவது பிடிக்காம இருந்திருந்தா ஐம் ரியலி சாரி, இனி நான் அப்படி செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அது உங்க இஷ்டம். ஏன்னா அது போய் சாரி சொல்றதுமே ஒரு பெரிய ஸ்டெப் இல்ல. அது சாரி சொல்ற அளவு நான் இது ஒரு பெரிய தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானா ஆமான்னு சொல்லுவேன். நீங்க என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் தானே கேக்குறீங்க. ஆமா தப்பு. அப்ப கேக்குற நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நேயர்களோட இத பொறுத்து தான். ஆமா, கேட்டி கருப்பு வந்து சரியா தப்பா, மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாதா அப்படின்னு வேணா நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஸ்டோரியும் போடுவோம். இந்த எபிசோட உண்மையுமே கேட்டா அவங்க யோசிப்பாங்க தானே, இது ஏன் இவர் சரியா தப்பா, மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாதான்னு. அதான் அவங்க பதிலா சொல்லணும். சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த கிழமையே பேசணும்னே மனசை வருத்திக்கிட்டு இருந்தது, ஏதோ பேசிட்டேன். சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். அப்போ உங்களை பொறுத்தவரை நான் தப்பானவன், ஒரு காடையன், கடப்பிலியன், பொம்பளைகளை பத்தி கேவலமா பேசுறவன், உருப்பிடாதவன், அப்படியா? ஆமா. அப்ப சரி.
எங்க பாருங்க அண்ணக்கு இல்ல உண்மை, நான் அந்த புள்ளியோட இடத்துல இருந்தேன்னா நீங்க ஜோக்குக்கு சொல்லியிருக்கலாம், அந்த நேரம் சிரிச்சிருப்பேன். பட் நான் மென்டலா ஆனா கொஞ்சம் இப்படி வைப்பமே அவங்க இவ்வளவு காலமா வேலை செய்யறாங்க தானே. அப்ப நாங்க வேற நேரமும் வேற பெண்களோட பேசுற நேரமும் நம்ம வேற மாதிரி இருக்கிற நேரமும் பார்த்துட்டு நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்களா, இவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் அங்க பாருங்க எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இல்ல அதுதான், ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டோன்னே நீங்க அதுக்கப்புறம் நம்மளோட நடவடிக்கைகளை சரியான மாதிரி கவனிப்பீங்கல்ல. இல்ல ஆமா ஓகே, நடவடிக்கைகளா நீங்க வந்து ஒரு பெண்ணுகிட்ட மரியாதையா நடந்துக்கிறீங்க வேலை தளத்துல, ஃபைன் ஓகே. ஆனா நீங்க அவங்க பின்னாடி எவ்வளோ பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டானா வந்து ஓகே, லைக் நீங்க அது தப்பு செய்யற ஆள்னு நான் சொல்ல வரலையே. நீங்க வந்து அந்த எல்லாரையுமே ஒரு அந்த கண்ணோட்டத்துல பாக்குற ஆளுங்கிறது நான் ஃபிக்ஸ் ஆயிரும். அதை தாண்டி நீங்க ஆக்ஷன்ஸ் என்னங்கிறது வேற தானே. ஆக்ஷன் நீங்க பேசுறப்போயும் நடந்துக்கிறப்போயும் ரொம்ப மரியாதையா இருக்கிறீங்க, அதெல்லாம் வேற. ஆனா உங்களோட இன்டென்ஷன்ஸ் அதுக்கு பின்னாடி வேற மாதிரி இருக்குன்னா கவனமா இருக்கு. ஏன்னா பொண்ணுங்க சின்ன வயசுல இருந்தே திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, நீ கவனமா இருக்கணும், நீ கவனமா இருக்கணும், நீ கவனமா. அதான் அந்த பழமொழி இருக்கு, பொம்பளை சிரிச்சா போச்சு புயல விரிச்சா போச்சுன்னு. இல்ல அதன் அப்படி இல்லையோ, சாரி. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் காயா சேலை கிளியறது சேலை தான். அப்ப அதனால அம்மட சீலை அப்படி. அதனால உங்க 2 பேரோடய நான் வேலை செய்யறேன்னா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். அப்படி நீங்க அப்படி தப்பா செய்யக்கூடியவங்க இல்லைனாலுமே பாதுகாப்பா இருக்கிறதுல ஒரு தப்பு இல்லைல்ல. சரி பாப்போம், நேயர்கள்கிட்ட கேட்டு பாப்போம். உங்க ஒரு ஆள் ஊட்ட வச்சு நான் கணக்கெடுக்கவும் ஏலா. ஆனா ஒரு பானை சோத்துக்கு ஆனா ஒரு பானை சோத்துக்கு பாக்குறீங்க. ஆனா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதுதான், அது சரியாவும் இருக்கலாம். உங்களூட்டு தான் எல்லாருமே அத மாதிரி தான் ஃபீல் பண்றாங்களோ தெரியாதே. நம்ம நேயர்கள்கிட்டே கேட்போம். ஓகே ஓகே கேட்போம். ஓகே, அப்ப அடுத்த செக்மென்ட்க்கு போறோமா? இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. அடுத்த செக்மெண்ட் நம்ம ஃபேன்ஸோட ஃபேவரிட் செக்மெண்ட். என்ன செக்மெண்ட்? ரெடிட் ஸ்டோரிஸ். ரெடிட் ஸ்டோரிஸ். அம்மாட்ட சிரி. ஏன் மொதல் செக்மெண்ட்ல பேசினால இன்னும் மன வருத்தத்துல இருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு. இப்படி நீங்க யோசிச்சு டிஸ்ட்ராக்டா இருந்தீங்கன்னா இப்படி பாட்காஸ்ட் செய்வீங்க. அதெல்லாம் அந்த யோசனையில போய் தானே அடிபட்டு ரத்த காவு கொடுத்துட்டேன். அந்த அதுதான் பாத்தீங்களா, நீங்க அது பண்ணது தப்பு. ரெடிட் ஸ்டோரிகள் ராசசின ரோசா பாட்காஸ்டில். மறுபடியும் சொல்லுங்களேன், அதை வந்து வெட்டி முன்னுக்கு போட்டுருவோம். உங்கள் அபிமான செக்மெண்ட் ரெடிட் ஸ்டோரிகள் ராசசின ரோசா பாட்காஸ்டில். ஆமா, இப்போ அதுதான் செய்ய போறோம். நான் வந்து நான் 2 ஸ்டோரிஸ் ஆஸ் யூஷுவல் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப ரெடிட்லயே ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோரி. அதாவது நிறைய பேர் இல்ல நிறைய பேர் இத பத்தி பேசின ஒரு ஸ்டோரி. இன்னொன்னு வந்து ஒரு சின்ன ஃபனியான ஸ்டோரி. ஓகே, முதலாவது ஃபனியானானே நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ முதலாவது வேணுமா ரெண்டாவது வேணுமா? நான் முதலாவதுல நீங்க உங்களுக்கு வேணும்ங்கறத சொல்லுங்களேன். இப்போ இந்த டாக் அடிக்காதீங்க. இப்போ முதலாவது ரெடிட் ஸ்டோரி வந்து நான் சொன்னேன்ல ரொம்ப பாப்புலர்னு. இது வந்து ரெடிட் அதிகமா யூஸ் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கே இந்த ஸ்டோரி தெரியும் கிட்டத்தட்ட. ஏதாவது ஒரு ஏன்னா இதை பேஸ் பண்ணி இது ஒப்பீனியன்ஸா நிறைய பேர் ரெடிட் தனித்தனியா அவங்க அதெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த ரெடிட் ஸ்டோரிக்காகவே தனி ரெடிட் சாட் அந்த இது குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு ஸ்டோரி. சரியா, இது என்னன்னா ஒரு பையன், இவர் தான் எழுதுறாரு. இவருக்கு 35 வயசு. சரியா, இவருக்கு 28 வயசுல ஒரு வைஃப் இருக்காங்க. 35 வயசு பையன் எழுதுறாரு. ஆனா அவங்களோட பொண்டாட்டி விட்டு வயசு 28. 8 வருஷம் கேப். 7 வருஷம் கேப். ஆனா 7 வருஷமா இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா மேரிட். சரியா, இப்போ இவங்களுக்கு ஒரு புள்ளையும் இருக்கு. சரியா, அதாவது பேசிக்கா ஹாப்பிலி மேரிட், 7 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, புள்ளையெல்லாம் இருக்கு. இவரு வேலை செய்யற இடத்துல ஒரு 24 வயசு சின்ன பிள்ளை. சரியா, அவருக்கு சின்ன பிள்ளை தானே, அவருக்கு 35 வயசு, இவங்க 24 வயசு ஒரு கேர்ள் மேல ஒரு விருப்பம் வருது இவருக்கு. சரியா,
விருப்பம் வந்து என்ன ரிலேட் ஆகுது அவங்களுக்கு. இப்ப ரெடிட் ஸ்டோரியவே தான் அப்ப நான் முதல்ல பேசினேனா? சொல்லுங்களேன். இப்ப அந்த கேர்ள்கிட்ட வந்து உண்மை அவருக்கு ஏன் போக போக அப்ப சின்ன குட்டியாவே சின்ன பிள்ளையிலேயே காதலிச்சு சுண்ணமா? இல்ல சின்ன குட்டிகள்ல சொல்ல வந்தது, அதுக்கு ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. அதானே 24 35 11 வயசு. ஆமா, இப்ப அவருக்கு அந்த அவங்க மேல அந்த 24 வயசு கேர்ள் மேல ஒரு ஆசை. இப்போ இந்த 24 வயசு கேர்ள்கிட்ட வந்து அந்த கேர்ளை தான் வந்து விரும்புறாராம் இப்ப. ஏன்னா அந்த புள்ள பார்க்க அழகா இருக்கு. வைஃபை பத்தி ஒரு வார்த்தை இவர் சொல்லவே இல்லை. வைஃபை இப்ப டிவோர்ஸ் பண்ண போறேன்னு இவர் மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. வைஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பிள்ளையோட இருக்க போறேன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. இப்ப இந்த பிள்ளையோட ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளை அந்த 24 வயசு பிள்ளையோட சின்ன பிள்ளை 24 வயசுங்கிற மேஜர் தான் அவருக்கு நான் சொல்றேன். 24 வயசு பிள்ளையோட இவர் வெளியில போயிருக்காரு, எங்கேயோ டின்னருக்கும் எங்கேயோ போய் அங்க ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு இவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துருக்கு. அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு யாருக்கும் பெருசா தெரியாதா இருக்கும். ஆனா வெளிநாட்டவர்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷனுங்கிறது வந்து உயிரை கொல்லக்கூடியது. ரைட்? ஏன்னா அந்த நட் அலர்ஜிஸ் இருக்கு, குளூட்டன் அலர்ஜி இருக்கு, வேற ஒவ்வொரு அலர்ஜிஸ் இருக்கு. அந்த கொட்டை எல்லாம் சாப்பிட்டா சில நேரம் அந்த இதாகிரும். அப்படி இல்ல, பீனட்ஸ் ஏதாவது இருந்த சாப்பாடு எதுவும் சாப்பிட்டால் நிலக்கடலை சொல்றேன். அது ஏன்னா நட் அலர்ஜில அதுதான் உள்ளதுலயே மோஸ்ட் பாப்புலர். அந்த பீனட் ஒன்னு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஃபுல்லா தொண்டையெல்லாம் அடைச்சு செத்துருவாங்க. ஏன்னா தொண்டை மசில்ஸ் வந்து ஃபுல்லா ஸ்வெல் அப் ஆகிருமா. ஏன்னா ஆமா, அதுக்கப்புறம் மூச்சு எடுக்க முடியாம செத்து போயிடுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒன்றும் வந்திருக்கு. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறவங்க எபிபென்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணும். அது தொடையில் அப்படியே குத்துறது. சரியா? இப்போ இந்த பிள்ளைக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்தோடனே அந்த பிள்ளை போய் எபிபென் எடுத்துட்டாங்க. இப்போ ஷீஸ் ஃபைன். அதுக்கப்புறமா இவர் கேட்டிருக்காரு யூ ஓகேன்னு. பட் ஆப்வியஸ்லி அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ஆள் ரொம்ப அந்த ஃப்ளஸ்டர்டாக கொஞ்சம் அந்த சிக்காக தான். ஆமாம். இப்போ என்னன்னா இவரோட வைஃப் ஒரு பக்கம் கால் அடிக்கிறாங்க வீட்டுக்கு வர சொல்லி. சரியா? ஆனால் உண்மையாக இவர் காதலிக்கிறது இந்த 24 வயசு பிள்ளைய தான். சரியா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் இப்போ உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இவர் வந்துட்டார். பார்த்தா அந்த கேர்ள் ரிப்ளை பண்ணதில்ல மெசேஜஸ் ஒன்றுக்கும். சரி தானே, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் தானே டியூட்டி. ஆனால் இவர் அப்பா அது என்ன டியூட்டி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டின்னருக்கு நீங்கள் தான் கூட்டு போறீங்கன்னா நீங்கள் காதலனா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறீங்கன்னா கூட ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. சரி, அதுக்கு பதிலா தானே அவர் போய் ஃப்ரெண்டு வீட்டுல இல்ல அவங்க வீட்டுல விட்டு உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா இவரே தான் சொல்றாரு, அந்த புள்ளைய காதலிக்கிறேன், என் மனைவியும் பிள்ளையையும் நான் விட்டுட்டு வர அளவுக்கு காதலிக்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் இது ஒன்று வந்தோன்னே எப்படி அவரு சும்மா விட்டுட்டு போனார்னே விளங்கல. விட்டுட்டு போயிட்டு இவரு வீக்கெண்ட் இது ஃப்ரைடே நடந்திருக்கா மெசேஜஸா தட்டுறாரு. நீ ஏன் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்றல்ல, நீ என்ன பெரிய இவன்னு நினைக்கிறியா, அப்படி இப்படின்னு தாறுமாறா கெட்ட வார்த்தை. ஆபீஸ்ல வேலை செய்யற இவரு கீழே வேலை செய்யற ஒரு புள்ள கிட்ட ஆமா இவர் கெட்ட வார்த்தையில ஏசிட்டு இப்ப மண்டே போறாரு, இவ வேலைக்கு வரட்டும் பாப்போன்னு. மண்டே நியூஸ் வருது அந்த புள்ள வந்து செத்து போயிடுச்சுன்னு. அந்த புள்ள ஃப்ரைடே வீட்டில் தூக்கத்திலேயே இறந்துட்டாங்க. அவங்க வந்து படுத்திருந்த இதில், ஏன்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு அப்புறம் எபிபென்னுங்கிறது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் எ வெரி டெம்பரரி சொல்யூஷன். சரியா? அதுக்கப்புறம் கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு சீரீஸ் ஆஃப் மெடிசின் எடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து அப்படி இருக்கணும். அப்போ ஏன் அவங்க அதை செய்யலை? இவர் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாரு, நீ போய்க்கன்னு வீட்டில் விட்டாரு. மேபி வீட்டில் அவங்க மயங்கி கூட விழுந்திருக்கலாமே இவர் விட்டுட்டு போனோன்னு. இல்லாட்டி திமிருக்கு நீ விட்டுட்டு போனதானே. சரி, அப்போ உன்னை எப்படி அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் இறந்துட்டாங்க.
ஏன்னா எபிபென் வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு தெரியும் தானே இது விட்டு யா யா என்னான்னு. அப்ப வீட்டுக்கு விட போறேன்னா அவங்க இல்ல எனக்கு இது வந்து லைஃப் த்ரெட்னிங், நான் ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் அங்க இருந்து ஒரு ஊபரை பிடிச்சி போறேன்னு சரி போயிருக்கேன். எனக்கு ஏதோ அவங்களும் புடிவாதத்துல இவன் இப்படி நாய் வேலை அவங்களோட சைடு ஸ்டோரி நமக்கு தெரியல. சரி விடுங்க. இவரு சொல்ற கதையின்படி அவங்க பார்க்க நல்லா இருக்கல எபிபென் எடுத்ததுக்கு அப்புறமும், ஆனா நான் கொண்டு போய் வீட்டுல விட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது, அந்த புள்ள வந்து உயிரோட இல்ல, இவருட்டு சைடு ஸ்டோரி மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அவருட்டு ஒருத்தவங்க சொந்த ஸ்டோரி எழுதக்குள்ள கொஞ்சம் மெருகேத்தி தன்னை நல்லவனா காட்டணும்னு தானே எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இவ்வளவு இப்ப வரைக்கும் அவர் நல்லவனா காட்டல. எனிவே சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இப்போ அவருக்கு விளங்கிருச்சு, ஐயோ இப்போ ஒருத்தவங்க இப்படி இறந்து போயிட்டாங்க, 24 வயசுக்குள்ள இறந்து போயிடுச்சு வீட்டுல தனியானா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் நடக்கும். போனை செக் பண்ணுவாங்க. போன் செக் பண்ணா எல்லாம் போயிடும்னு இப்போ ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பயங்கர பீதியிலேயே தான் இருந்திருக்காரு. சரியா, இது மண்டே வந்து சொன்னாங்களா, ஃபுல் பீதியில தான் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவருக்கு அந்த வீக் ஃபுல்லாவே வேலை ஓடலை ஒழுங்கா. அண்ட் ப்ளஸ் அந்த ஒரு ஆஃபீஸே, இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ இந்த புள்ள இறந்து போச்சேன்னு எல்லாரும் கவலையில் இருக்காங்க. ஆனால் இவருக்கு வேற பயம். சரியா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போலீஸ் வராங்க, HR ஆஃபீஸுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுறாங்க. சரியா, HR வந்து இவருக்குன்னு ஒரு டைரக்ட் மேனேஜர் இருப்பார் தெரியுமா, அந்த மேனேஜரோட இது வந்து இப்ப வியாழக்கிழமை ஃபுல்லா மீட்டிங்லே இருக்கிறாங்க. இப்ப அவருக்கு விளங்கிருச்சு, ஒண்ணு இந்த புள்ள என் டீம்ல வேலை செஞ்சதுனால மீட்டிங்ல இருக்கலாம், மாட்டிருச்சு. ஆனா இவருக்கு ஓரளவுக்கு விளங்கிருச்சு என் மெசேஜஸ் மாட்டி இருக்கும்னு. சரியா, இந்த பயத்துல இருக்கிறாரு. இப்ப ஃப்ரைடே இவர் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காரு, கால் அடிச்சு ஒரு தொடர்ந்து காலா அடிக்கிறாரு. ஃப்ரைடே மேனேஜர் சொல்லியிருக்காரு, லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் அ ப்ராப்பர் மீட்டிங் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வந்து ஃபோன்ல எல்லாம் இது பேச வேணாம், நம்ம வந்து டீட்டெயிலா மண்டே கொஞ்சம் பேசலாம், நீ வந்து வா என் ஆஃபீஸ் ரூமுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப அவர் எழுதுற நேரம், இப்ப அவரு ஃப்ரைடே எழுதுறாரு, மேனேஜர் என்ன இப்ப வர சொல்லியிருக்காரு. இப்ப அதே ஃப்ரைடே அனுப்புன மெசேஜஸ் எல்லாம் இருக்கு தானே, அதுக்கு ஒரு ரிப்ளை வருது, உனக்கு என்னென்ன நடக்க போகுதோ அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்படிக்கு அந்த இறந்து போன பொண்ணு இருக்கு தானே, அந்த பொண்ணோட அண்ணா மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இப்ப இதுல அதுக்கப்புறம் இப்ப அவர் சொல்றாரு, இப்ப மண்டே நான் மீட்டிங் போனோன்னா எனக்கு இப்ப விளங்கிருச்சு, இந்த மெசேஜஸ் எல்லாம் மாட்டிருச்சு. இப்ப மேனேஜர்கிட்ட எனக்கு மண்டே வந்து வேலையிலே மாட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலையில மாட்டி ஒன்னொட்டு சபார்டினேட்டோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்த அதுன்னு ஒன்று மாட்டும். இன்னொன்று நெக்லிஜென்ஸில் நீங்கள் வந்து அவரை, அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் கொண்டு போய் விட்டதுனால அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிற சில போலீஸ் கேஸுகளும் ஆகும். மூணாவது வைஃப் வில் ஃபைண்ட் அவுட், வைஃப் வந்து இத்தோட போடான்னு புள்ளைய ஃபுல் கஸ்டடி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அப்போ இது மூணு என் வாழ்க்கை. அண்ட் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, எல்லாம் வைஃப் மூலம் வந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா. வைஃப்க்கு மூல நோயா இல்ல, வைஃப் மூலமா வைஃப் மூலம் நீங்களா, அதனால வைஃப் மூலம் இவர் ஆதி மூலம். அப்ப அதனால இவருக்கு வாழ்க்கையே மண்டே வந்து முடிய போகுது அப்படின்னு ஃப்ரைடே இதை போடுறாரு. இதுக்கு உங்களுடைய ஒரு ஒப்பீனியனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, ஃபேஸ் யுவர் கான்சிக்வென்சஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. முதலாவது இப்படித்தானே, அப்படி ஒரு ஒரு மெடிக்கல் நோய் வந்த புள்ளைய தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அதுலயே அங்க பிழை, முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஸ்னோபால் எஃபெக்ட்ஸ். அது பிழைச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இவர் அதை பிழையா எடுத்துக்கிட்டு மேபி வீட்டுக்கு போனோம்னா பொண்டாட்டியோட வந்த பிரச்சனையில இவளுக்கிட்ட கொஞ்சம் ஏதாவது ஒரு கருணையை எதிர்பார்ப்போன்னு ஃபோன் அடிச்சு ஆன்சர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் இவளை கிளின்னு கிழிச்சு, அப்ப அதெல்லாம் இவர் விட்டு பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை அதுதான், நீங்க தப்பு செஞ்சா அது எப்படியுமே அந்த இடத்துல தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சா உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையிலடி.
ஓகே மானந்தானே Okay, இதுல வேட்டி வந்த சட்டை நிறைய மத்ததெல்லாம் comments வாழ வந்து மட்டை. கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாருமே இவர்தான் ஏசியிருக்காங்க. இல்ல எல்லாருமே இங்க பாருங்க, ஆனா நான் இதுல வந்து சில ஏசுறதுக்கு முக்கியமான கமெண்ட்ஸ் நான் நான் சொல்றேனே, ஏசுறதுன்னு சொல்லல. இவருமே இங்க பாரதூரமான ஒரு பிழை செய்யல. அது என்னன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையில அமைஞ்சது. அவங்களுக்கு 24 வயசு, இவருக்கு எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வேலையில் உள்ள ஒரு ஆளோட நான் உறவுல இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு பொறுப்பு, சமூக பொறுப்புணர்வு இருக்கணுமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவே அவங்களுக்கும் இருந்திருக்கணும். அதனையும் தாண்டி 2 அடல்ட்ஸுக்கான வந்து ஒரு மியூச்சுவல் ஆசாபாசம் தான் இவங்களோட உறவு. சரியா? அப்ப அந்த இடத்துல இவரை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நம்ம குறை சொல்றோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு அவங்களையும் குறை சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல எந்த இடத்துல எனக்கு நானும் அவரும் கருத்து வேறுபடுறோம்னா, ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். இவரு அந்த புள்ள அவ்வளவு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்த பிறகு ஏதோ நீ போய் பாத்துக்க அப்படின்னு தான் பொண்டாட்டி கால் அடிச்சோன்னா போறது. அது வந்து நீங்க விரும்புறவங்களா இருக்கட்டும், விரும்பாதவங்களா இருக்கட்டும், ஆமா யாரா இருந்தாலுமே ஒரு ஆமா அட்லீஸ்ட் நீங்க போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு சரி வந்திருக்க. ஆமா எனக்கு இதுல சில முக்கியமான கமெண்ட்ஸ் இருக்கு, அதை நான் கட்டாயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தன் வந்து வைஃப் மேல சீட், அதாவது சின்ன குழந்தை இருக்கு சரியா, கை குழந்தை வச்சுக்கிட்டு வைஃப் வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்க, இவரை சீட் பண்றதுதான் வேர்ஸ்ட் பார்ட். ஒரு குழந்தையா 2 குழந்தை? ஒரு குழந்தை, கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தைய விட்டுட்டு, கை குழந்தையும் வைஃபையும் விட்டுட்டு இவர் சீட் பண்றது தான் வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரினா இல்ல. இவர் எவ்வளோ ஒரு நெக்லிஜென்ட், எவ்வளோ செல்ஃப் இன்வால்வ்டுனா, எனக்கு போகணுங்கிறதுக்காக அந்த பிள்ளைய எங்கேயோ விட்டுட்டு போனது வந்து அவர் வீட்டுல ஒரு ஆமா எங்கேயோ, ஆனா உயிர் போயிருக்கே. ஆமா, அதுக்கான ஒரு குற்ற உணர்ச்சியே இந்த ஸ்டோரியில இருக்கேன்னா அதுதான். ஏன்னா உயிர் போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா இவர் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரா இருக்கும் 100%. அப்பலாட்டி அவன் சைக்கோ. ஆனால் அதுதான் அதை நினைச்சு அவரு கவலைப்பட்டிருந்தால் நான் ரெடிட்டுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா இது என் தப்பு. ஆமா அதான் இவர் பாருங்க. இந்த இன்னொரு கமெண்ட் என்னன்னா, இவர் ஃபோக்கஸ் பண்றது இந்த மெசேஜ், இந்த ஸ்டோரி இந்த ரெடிட்ல போட்டதுக்குமே காரணம் என்னன்னா, ஏன் வாழ்க்கை முடிய போகுது, ஏன் நண்பர்கள் விட்டுட்டு போறாங்க, ஏன் வேலை போகுது, கல்யாணம் போகுது, புள்ள போகுதுங்கிறாரே தவிர ஒரு உயிர் போயிருக்கு, என் காதலி செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லையே அவருக்கு. அதுதான் அந்த சரியான மாதிரி தன்னை மட்டுமே ஒரு யோசிக்கிற ஒரு சுயநலவாதி, ஃபுல் சுயநலவாதி இவரு. அதனால தான் அவரை சுத்தி பெரிய நண்பர்களும் அவருக்கு இல்ல. ஏன்னா என்னைக்குமே தன்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு தனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் செஞ்சா ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா ஒரு குழுவா எப்படி இருப்பீங்க? ஆமா இன்னொன்னு, அவர் அனுப்புன மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்கன்னு கோவப்பட்டு தானே தகாத வார்த்தைகள்லாம் அந்த பிள்ளைக்கு நடுங்கி இருப்பேன், என்னாச்சும் ஏதாச்சும். இவர் வந்து என்னன்னா, நான் அனுப்புற மெசேஜுக்கு அவர் ரிப்ளை பண்றாள்னா எவ்வளவு திமிரு பிடிச்சது, என்ன இக்னோர் பண்றான்னு தானே இவர் தகாத வார்த்தைகள், சுயநல சிந்தனை வருது. ஆன் தி அதர் சைடு அவர் பொண்டாட்டியையும் கை குழந்தையும் இக்னோர் பண்ணிட்டு சீட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை, அதுவுமே அவருக்கு வேணுங்கிற, அதுவும் ஒரு தப்பான விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு கமெண்ட் இதுல நான் போட வேணும். என்னன்னா, உண்மையான விக்டிம் இவர் கிடையாது, இவரை சுத்தி இருக்கிறவங்க தான். அந்த இறந்து போன புள்ள, வைஃப், அந்த கை குழந்தை, அவங்க தான் இதுல உண்மையா பாதிக்கப்பட்டவங்க. இவரே தேடிக்கிட்டது தான். ஆமா. இப்ப அதுக்கப்புறமா இவர் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு சரியா. ஏன்னா இவருக்கு அபியூசிவா நிறைய கமெண்ட்ஸ் மெசேஜஸும் வந்திருக்குமே. அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஓகேன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அப்டேட்லயுமே ரொம்ப திமிரா தான் மெசேஜ் இங்கிலீஷ்ல இருந்ததுக்கு நான் இதை வந்து தமிழ்ல ரொம்ப டோன் டவுனா சொல்றேன் இப்ப சரியா. இப்ப என்னன்னா, ஒரு 1 வீக் என்னமோ கழிச்சு தான் போடுறாருன்னு நினைக்கிறேன். அந்த மண்டே மீட்டிங்ல மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வித்தவுட் பே. ஓகே, ஜென்ரலாக ஃபயர் பண்ண மாட்டாங்களே இந்த மாதிரி பிஹேவியரில், சஸ்பெண்ட் யூ 1 monthல வில் ஃபயர் யூ, அந்த மாதிரி ஒன்று சரியா. ஹெச்ஆர் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் யூ நாட் ஃபயர்ட். ஹெச்ஆர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒன்றுமே தேவைப்படலை, ஏன்னா அந்த இறந்து போன புள்ள இருக்கு தானே, அது விட்டு அண்ணா ஃபுல்லாக எவிடன்ஸ் கம்பைல் பண்ணியிருக்காரு. ஓகே, என்ன எவிடன்ஸ்னா, உங்கள் ஆஃபீஸில் ஒரு சுப்பீரியர் மேனேஜர் என் தங்கச்சியை செக்ஷுவலாக அவர் ஃபேவர்ஸ் எடுத்திருக்காரு, எடுத்துட்டு அந்த பிள்ளைய நெக்லிஜென்ட்டாக அந்த பிள்ளைய சாக விட்டுருக்காரு.
அப்படின்னு கம்பெனி மேல கேஸ் போடுறதுக்கு அவங்க அண்ணா ரெடி ஆயிருக்காரு. ஏன்னா அவர் மேல தனிப்பட்ட கேஸ் போட்டா என்னைக்குமே அது வந்து கம்பெனி பெருசா கணக்கு எடுத்துக்காதுல்ல. ஆமா, கம்பெனி மேலேயே கேஸ் போட்டா தான் கம்பெனி இவரு மேல. ஆமா, அவர் ஃபுல்லா எல்லாம் இது பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனி விட்டு ஃபவுண்டர் வந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு, தம்பி உங்க வாழ்க்கையை நீ முடிஞ்சு தயவு செய்து ஒரு நல்ல லாயரா பாருங்க சொல்லி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ இவருக்கு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம், ஏன்னா இப்போ வைஃபும் ஒரு பக்கம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, தெரிய வந்தோன்னே இல்ல. ஆமா, சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் தான் அது பெரிய சீன் ஆயிருமே. ஆஃபீஸ்ல உள்ளவங்க சொல்லி சரி எப்படியோ தெரிய வந்து அவங்களுக்கு ஃபுல் ஷாக். அவங்க திருப்பி அவர் வீட்டுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிய வீட்டுக்கு வந்த ஏதோ முடிச்சுட்டு வரக்குள்ள அவங்க வந்து அவர்கிட்ட பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியில போ, அவ்வளவுதான். காரை கூட எடுத்துட்டு போயிடாது, காரும் வீட்டுக்கார் எடுப்போ, அவ்வளவுதான். வீட்டுக்காரர் போலாம், வீட்டு கார்ல போயிடலாம். ஆமா, வீட்டு கார்ல போயிடாது. இப்ப அவர் ஏதோ ஒரு மொட்டேல்ல, அந்த மொட்டேல்னு சொல்லுவாங்க ஸ்டைல் விட்டு சின்னது, அதுல அவர் தங்கிக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு லாயர்ட்ட வந்து தன்னை லாயர் ஃபீஸுக்கு எல்லாம் போகுது. சரியா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையே முடிஞ்சு, என் மகளை இனி பார்க்கவே கிடைக்காது, டிவோர்ஸ்ல வந்து வீடு காரு எல்லாம் போகுது ஒரு பக்கம். ஏன்னா இவர் வந்து பண்ணது அந்த ஒரு சின்ன ஊர் தான் போல இருக்கு இது யூஎஸ்ல. அப்ப நியூஸ் பேப்பர்ல வர அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு எல்லா விதத்திலயுமே டிவோர்ஸ் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா போயிருமே, எல்லாம் முடிஞ்சு. இப்ப அவருக்கு ஒரு பக்கம் கம்பெனி வர சூ பண்ணுது, கம்பெனிக்கு இப்படி, ஏன்னா அவரு அந்த செத்து போன புள்ளையிட்டு குடும்பம் சூ பண்றதுனால கம்பெனி வர சூ பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போதைக்கு அவருக்கு. இதெல்லாம் இவர் சொல்றாரா? ஆமா, பரவாயில்ல, நல்ல தெளிவா தான் இருக்கிறாரு. இல்ல அவர் இல்ல நடந்தத சொல்றாரு. நடந்தது இப்படி எல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையே முடிஞ்சு, கையில காசு கூட இல்ல, அப்படி சொல்லி அதுக்கு அவர் இது நான் நினைக்கிறது மாதிரி அவருக்கு வந்து தப்பான கமெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி அதுக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையே முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் என்னன்னா, இவ்வளவு செஞ்சும் நீ திருந்தலை, இப்ப கூட உன் காதலி செத்துட்டான்னு ஒரு துளி கவலைப்படுறியா நீ? அத ஒன்னும் செய்யல, அது இப்படித்தானே அவங்க மாய ஆக்கள் எல்லாம் இனி அனுபவிச்சுதான் ஆகணும். இது ஒரு என்ன நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் ஒன்று இருந்துச்சு, மறந்தே போயிட்டேன். ஆனா இதுல பாருங்க, கேட்டி கருப்புங்கிற ஒரு மனுஷன் தான் நண்பரோட பேசின ஒரு விளையாட்டுக்கு பேசின விஷயம் அந்த பொம்பளை பிள்ளைகளை கேட்டதுக்கு அவர் எவ்வளவு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு போய் கண்ணாடி செவுத்துல இடிப்பட்டு ரத்தம் ஊத்தி அப்படியெல்லாம் மனுஷங்க இந்த காலத்துல, இந்த கலியுகத்துல உண்மைக்கும் எப்படியாவது இந்த கதையை உனக்கு சாதகமா மாத்தணும். எங்க பாருங்க அன்றைக்கு இல்ல, ஆனா இந்த ஸ்டோரி உண்மையா ரொம்ப பாப்புலர். ஏன்னா இவனோட வேலை செஞ்சவங்கெல்லாம் அதுக்கப்புறமா தனியா ரெடிட் அவங்களோட சைடு ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கேர்ள், செத்து போன கேர்ள் இருக்கு தானே, அந்த புள்ள இவரை காதலிக்கவே இல்லை. அந்த புள்ள உண்மையா இவரை வந்து யூஸ் பண்ணிருக்கு ஃபார் மணி. அப்படி இவருக்கு, அதாவது இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, நான் அப்பா எனக்கு யங் கேர்ள் கிடைச்சிருக்கு, அவங்களோட ஃபன்னா இருக்கலாம். அவங்க ஒரு பக்கம், இவர் என்னன்னா காசெல்லாம் உருவுறது, இன்னொன்னு வேலையில நல்லா ப்ரமோஷன். என்ன ஆகுது உங்களுக்கும் எபிபென் வேணுமா? இல்ல சின்ன ஒரு இது என்னன்னா, எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும்னு தான் அந்த கேர்ளும் இவரோட இருந்திருக்கு. ஆனா அந்த கேர்ள் பண்ண தப்புக்கு அந்த புள்ள உயிரே போயிருச்சு. இவரு உயிரோட, அதாவது இறந்து போறது என்னைக்குமே டெத் சென்டென்ஸ் வந்து சின்ன பனிஷ்மெண்ட் என்ன பொறுத்தவரையில. உயிரோட வச்சு அவரை வந்து இது பண்றாங்க தானே, அது அதாவது வாழ்க்கையில அந்த ஃபேஸ் பண்றாங்க தானே கஷ்டங்களை, அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். இவருக்கு பெரிய பனிஷ்மெண்ட். ஆமாமா, இவருக்கு லைஃப் டைம் பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு. இத பத்தி யோசிச்சு வருந்தி ஏங்கி இப்போ ஒரு 35 வயசுல தான் இவ்வளவு நாளா ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு ஃபேமிலி, கஷ்டப்பட்டு உருவாக்குன வீடு, காரு, தன்னுட்டு வேலை, இதெல்லாம் போனா இதுக்கப்புறம் திருப்பி அவ்வளோத்தையும் பூச்சியத்துல இருந்து தொடங்கணும்ல. அப்ப அட்லீஸ்ட் இன்னொரு 10-15 வருஷம் இவர் அனுபவிச்சு தான் அந்த இடத்துக்கு வரணும். 50 வயசுல கிளண்டுருவாரு.
அப்ப இன்னொரு ஸ்டோரி சிவமா இல்லாட்டி இன்னொரு செக்மெண்ட் அந்த மத்தது என்ன மத்த ஸ்டோரிய சொல்லுங்க. மத்த ஸ்டோரி வந்து சரியான காமெடி. சரி காமெடியா? இல்ல எனக்கு ரொம்ப ஃபனியா இருந்துச்சு. அப்படி இப்ப இவருக்கு வந்து இது அகைன் ஒரு ஆண் ஒரு 30 నింట வயசு నున్నకి కండపో ஒரு 30 வயசுல ஒரு ஆண் అడబాయిటు మంజుల రాత్రి ఎప్పుడియా எடுத்துட்டு నింట చిత్రి అంతుకో అయ్యో నెంజుల ఆది லிரிக்ஸ் எடுத்து பாடி அது மலையாளத்துல இருக்கு. கல்யாணி லிரிக்ஸ்னு அந்த நூடுல்ஸ் பிச்சு போட்ட மாதிரி இடியாப்ப கொத்து மாதிரி வந்துச்சு. ஏய் அவ அது இந்த பார்த்தா லாங்குவேஜ் மலையாளம். அசிங்கமா பேசலாமா? நான் அசிங்கமா பேசல, இடியாப்ப கொத்துமா எனக்கு இருந்துச்சுங்கிறேன். அது அசிங்கம் இல்லையே. இடியாப்பம் இருக்குல்ல, இந்தியாப்பம்பாங்க, அந்த மாதிரி அப்படியே பிச்சு பிச்சு நூல் நூலா இருந்துச்சு. சரி சரியா. இப்ப இந்த கதையை கேக்குறீங்களா? இண்டஸ் சிவிலைசேஷன் கதையா? இந்தஸ் கதையை கேக்குறீங்களா? அவருக்கு 30 வயசு. ஆமா. சரியா. அவருக்கு ஒரு அக்கா இருக்கு, அக்காக்கு மக இருக்கு. சரியா. என்ன கருமத்துக்கு இல்ல அக்கா மக வந்து 3 வயசு குழந்தை. சரியா. ஆக்சிடென்டலா அக்கா விட்டு இயர்போட்ஸ் முழுங்கிருச்சு இந்த சின்னது. ஐயோ. அந்த ஏர்போட்ஸ் அந்த வெள்ளை கலர்ல இருக்கு. அது எப்படி முழுங்கேலும்? அது சாப்பாட்லயோ விளையாட்டுலயோ எப்படியோ முழுங்கிருச்சு இந்த சின்னது. சரியா. முழுங்கினோன்னு இப்ப வீடே பதற்றத்துல இருக்கு. ஐயோ புள்ள ஆப்போட முழுங்கிருச்சு. ஆனா எப்படி தெரியும் முழுங்குச்சுன்னு? அது முழுங்கிட்டு ஃபைண்ட் மை ஏர்போர்ட்ல வயித்துல இல்ல அது முழுங்கிட்டு ஐயோ நான் முழுங்கிட்டேன் அப்படின்னு அந்த புள்ள தடுமாறி இருக்கு. அப்புறம் வீட்டாக்களே பதறாங்க. ஐயோ புள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் முழுங்கி இருக்கு, என்ன நடக்க போகுது? அப்புறம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகாம இருக்குமா? வலது பக்கம் ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்கு, இடது இல்லாம பாட்டு கேட்கலாம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பதற்றமா இருக்காங்க. இப்ப ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செய்யறேன் என்னன்னு வெயிட் பண்ற கேப்ல பாட்டு போட்டு பாருங்க வந்து அந்த புள்ளிட்டு வயித்துல வச்சு போட்டு பாட்டு கேக்குது. அவ்வளவு ரேடியேஷன் மூதேசி நாய்க்கு அதை ப்ளூடூத்தை கட் பண்ண கூட தோணலைன்னா ரேடியேஷனை குறைக்க உடம்புள்ளுக்கு. இல்ல இவரு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பாட்டை போட்டு. இல்ல அதைத்தான் சொல்றேன். அதான் கலியுகம் தானே. இப்ப நாங்க தான் பிழை இப்படி எல்லாம் யோசிச்சா நாங்க வந்து சைச வாசியான்னு கேட்டுட்டோம். பிழை நீ ஒரு பொம்பளை கல்லே. இல்ல இது நடந்தோன்னு இப்ப அவங்க அக்கா இவரோட அம்மா எல்லாம் பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா, யாராவது இந்த வேலை செய்வாங்களான்னு என்ன பாட்டு போட்டாரு? அக்கா வருவாக ஒரு முத்தம் தருவாக, அந்த பாட்டா தெரியல. ஆனா இவர் பாட்டு போட்டால வீட்டாக்கள் குழம்பிட்டாங்க. நான் வந்து இந்த இடத்துல அந்த புள்ளை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகும்போது ஜஸ்ட் லைட் இந்த மூடுக்காகத்தான் செஞ்சேன். இதை சிரிச்சுட்டு இது ஒரு ஜோக்கா மாறிடும் ஒரு நாளைக்கு, இதை ஏன் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கங்கிறதுக்கு மாதிரி நான் செய்ய போனது. அக்கா ரொம்ப காண்டாயிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஆமா ஆமா, யாருக்கு கோவம் வராது? பைத்தியக்காரமா வேலை பார்த்தா. இல்ல ஆனா அவர் பண்ணது பெரிய எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா என்னது, இப்ப நானா இருந்தா ஃபைண்ட் மை ஏர்போர்ட் போட்டிருப்பேன். அப்ப டிலி 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 அந்த சவுண்ட் அது பரவாயில்ல. அப்ப தெரியும் தானே அடே புள்ள தொண்டையில தான் ஏர்போர்ட் இருக்கீங்க. இல்ல இவர் வந்து முழுங்கிருச்சுன்னு தெரியும், ஆம்புலன்ஸ் வரப்போகுது, கூட்டு போய் இவங்க என்னமோ பண்ணி எடுத்துட போறாங்கன்னு தெரியும். இவங்க வந்து பயத்துல தடுமாறணும்னா மேபி ஓகே. இப்ப வந்து என்ன நடக்க போகுது அடுத்துங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடால்ட்டா அவங்க வந்து இப்ப வயிற்றுக்கு ஒரு மருந்து கக்கா இருந்து கக்கால ஏர்போர்ட்ட வெளிய எடுப்பாங்க. இல்ல அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வயித்துல உள்ள எல்லாமே க்ளீன் பண்ணி வெளியில எடுக்கும்போது வெளியில எப்படி எடுக்கும் அந்த மருந்து? கக்காவோட. அப்புறம் என்ன பெருசா ஸ்டைலா சொல்றீங்க? அந்த மருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளிய எடுக்கும். எப்படி வரும்? இல்ல அப்படி வரும்போது அது தானா வரட்டும். ஆனா நான் சொல்றேன் அப்படிதான் வரப்போகுது. ஒரு டேஞ்சரும் உள்ள புள்ளைக்கு, லைஃப் த்ரெட்னிங் இல்ல. ஏன் பதற்றமாக இந்த மாதிரி நேரத்துல? இல்ல நான் என்னைய பொறுத்தவரை அந்த பாட்டை போட்டது முட்டாள்தனம். ஏன்னா அந்த ப்ளூடூத் ரேடியேஷன் நிறைய இருக்குல்ல, அது பெரிய இஷ்யூ ஆகுமோ இல்லையோ. ரேடியேஷனுக்கு கூட பிரச்சனை இல்ல, பாட்டை போட்டுட்டு காதை கொண்டு போய் வயித்துல வச்சு இங்க பாருங்க உன்டக்கு அப்படின்னு. ஆனா நல்ல நேரம் அந்த புள்ள வந்து வயர்டு ஹெட்போன்ஸை சாப்பிட்டு இருந்தா லேசா இருக்கும், வயரை பிடிச்சி இழுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த வயர் விட்டு கடைசி துண்ட போன்ல அடிச்சு பாட்டு கேட்டுக்கலாம். புள்ளைக்கு ஒரு வயர் காதுல போடுற போல வயிற்றுல போட்டாங்க.
மற்ற துண்டை எடுத்து நான் ஏன் காதில் போட்டுக்கிட்டு அந்த இந்த பாட்டை அந்த பாட்டை கேட்டிருப்பேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது உங்களோட அக்கா பிள்ளைங்களோட இந்த மாதிரி ஏன் அக்கா பிள்ளைகள் நம்ம எல்லாம் இப்படித்தானே சின்ன வயசுல இருந்தே நறுக்கிடுவோம் இப்படி எல்லாம் ஏதாவது. அதாவது அக்கா விட்டு சாமா, அண்ணன் விட்டு சாமா, மாமா அக்கா மச்சான் விட்டு ஹெட்போன்ஸ் எல்லாம் தொடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதலாவது அடி, ஓ சாமானா அது, ஓ விளையாட்டு சாமான நம்ம வந்து எடுத்து விளையாண்டு தலைகீழா தொங்குறமா இல்லை, அந்த மாதிரி அப்பா அம்மா விட்டு சாமான தொடக்கூடாது. ட்ராமா போட்டு அந்த ட்ராமா இல்ல, அதுதான் பழக்க வழக்கம். இப்படி இல்லாட்டி நான் முழுங்கிட்டு சாக கிடக்குங்க. அதுல ஒரு கிறுக்கு திப்பிலியன் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் புள்ள வயத்துலையும் சூத்துலையும். ஆமா, அப்புறம் பெத்தெடுத்ததை பேண்டெடுக்க வேண்டி வரும். அந்த ரிஸ்க்குக்காகத்தான் நாங்க ட்ராமா வேணும். அதாவது அந்த புள்ள வந்து கியூரியாசிட்டியில ஹெட்போன்ஸ் முழுங்கி சாப்பிட்டுன்னு சொல்ல வந்தேன். சாப்பிடல முழுங்கிருச்சு. அந்த புள்ள கியூரியாசிட்டியில இது என்னன்னு வாயில வச்சு பார்க்க போய் முழுங்கி அதுல வந்து கக்காலாத வெளியில எடுக்கிறது வேற. ஆமா, வாழ்க்கை ஃபுல்லா ட்ராமா கொடுத்து 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 அந்த புள்ள தெரபிஸ்ட் கிட்ட போறது வந்து அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல, உயிரை காப்பாத்திடுவாங்க. ஆனா வாழ்க்கை பூரா பிசைமாயாலையணும். At what cost? At what costனா ஏர்போர்ட் தான் எவ்வளவு. ஐயோ கடவுளே. இப்ப அந்த மாதிரி இடத்துல நீங்க அந்த மாதிரி பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்க நீங்க? இல்ல நான்லாம் பதறி புள்ளையெல்லாம் பெரட்டி இனிமே தொடேன் ஆப்போட்ட உன்னை கொன்றுவேன், உங்க அக்கா உங்களை நறுக்கிடுவாங்க அப்படியெல்லாம். அப்புறம் புள்ளைய தூக்கிட்டு ஓடுவேன் நான் இஸ்பிரித்தாலைக்கு, பெரிய ஆஸ்பத்திரிக்கு. சத்துட்டு என்கிட்ட இருக்கு, சத்துட்டு என்கிட்டயா இருக்கு. அங்க அப்புறம் அந்த பப்பாசி இலைய அரைச்சு கொடுத்து புள்ளைய வாந்தி புடுங்க வைப்பாங்க. அப்போ அந்த புடுங்குல ஹெட்ஃபோன் அந்த ஏர்போர்ட் கவரை திறந்தா நேரா ஏர்போர்ட் வந்து உள்ளுக்கு கனெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி 5 நிமிஷத்துல புள்ளைய காப்பாத்தி இப்போ வேணுங்க போய்க்கு இதை ரெடிட்ல போட்டு நோட்டிக்கிட்டு அவன் என்ன கடைசியா கேட்டான். அப்படி கேட்டோன்னு எல்லாருமே ஜோக்கா தான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அதுல என் மேல தப்பான்னு கேட்டானோ, அப்படி நான் பண்ணது தப்போ, அதாவது அவருக்கு பிள்ளைங்க இல்ல போல இருக்கு, அதனால நான் பண்ணது தப்போன்னு கேட்டிருந்தாரு. அவ்வளவு அப்படி இல்ல, அது ஜோக்குக்கு தான் எல்லாத்துக்கும் விளங்குது. பட் அதான் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லையா. உண்மைதான். இன்னைக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா. அதாவது கேடி கருப்பின் அடி, அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கான ஒரு காரணம், பேக் ஸ்டோரி நீங்க ஓபன் அப் பண்ணீங்க. அப்புறம் அந்த கேடி கருப்பு உண்மைக்குமே ஒரு வீர செயல், ஒரு புள்ளைய விட்டுட்டு தன்னை ரேப் பண்ண விட்டாரு ஆக்கள். ஆமா, அதாவது கேடி கருப்புக்கு இப்படி அடிபட்டதுக்கு காரணம் யாரு கேட்டாலும் இப்படித்தான் சொல்லணும், சரியா? ஒரு புள்ளைய ரேப் பண்ண 10 பேர் போன நேரம் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு புள்ளைய அனுபவிச்சுட்டு என்ன இப்ப ரேப் பண்ண விட்டேன். அவரு ரேப் பண்ணி அவர் வந்து ரேப் விக்டிம் பிளஸ் அடி விக்டிமா உட்கார்ந்து இன்னைக்கு பாட்காஸ்ட் செய்யறாரு. எனிவேஸ் என்னதான் இருந்தாலும் we are not for raping. any sort of violence, ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ யாருக்குமே அவங்க கன்சென்ட் இல்லாம அவங்கள தொடுறது முற்றுமுழுதான ஒரு பிழை தான். ஒரு சிரிப்புக்கு சொல்றதே ஒழிய கம்ப்ளீட்டா ஐ டிஸ்அக்ரி. அதோட நான் இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கேடி கருப்பு அவர் ஃப்ரெண்டோட உட்காந்து ஃபீமேல்ஸை பற்றி பேசினாருங்கிறதுக்காக அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் அப்படி செய்யாதீங்க. ஏன்னா அது வந்து அவர் பண்ணுறது தப்புன்னு அவருக்கே தெரியும். ஜோக்குக்காக பண்ண போய் அது ஒரு பெரிய விளைவாகி தான் அவர் வந்து ரொம்ப இதாக இருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி ஒன்று செய்ய யோசிக்காதீங்க. இத்துடன் நீங்கள் கேட்டு ரசித்த உங்கள் ராசா சேன ரோசா பாட்காஸ்ட் முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடி கருப்பு மற்றும் ஷைராந்தி. பாய்.